முதல் நாள்லயே சுழல்பந்துக்கு சுரண்ட இங்கிலாந்து அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எஸ், ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி, லாஸ்ட் டெஸ்ட் போட்டியை பற்றி தான் அப்டேட் சொல்ல வந்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீட் பண்ணி இந்த சீரீஸ் எல்லாம் வின் பண்ணியாச்சு. ஃபைனல் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது, அதை முடிச்சு விட்டு போங்க அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆரம்பிக்குது. டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இதில் ஸ்பெஷல் இந்த டெஸ்ட் மேட்ச்ல என்ன அப்படின்னா, அஸ்வினுக்கு இது 100வது டெஸ்ட் போட்டி. வாழ்த்துக்கள் அஸ்வின் ஐயா. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பேரிஸ்டோக்கும் 100வது டெஸ்ட் போட்டி. இந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100வது டெஸ்ட் போட்டி ஒன்னா ஆடுறதெல்லாம் அபூர்வம் இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நேரத்துல இருந்து மீம்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பேரிஸ்டோக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு மேட்ச் ஆரம்பிக்குது. ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கார்வியும் டுகேட்டி தான், இவங்க 2 பேரை மட்டும் விக்கெட் எடுத்தா ஈஸியா இந்தியா வின் ஆயிருமே அப்படின்ற. என்னங்க இப்படி ப்ரிடிக்ட் பண்றீங்க? ஆமாங்க, உங்க வீடியோல ஃபுல்லா அதை தானங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மேட்ச் அப்படிதானங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டு இருக்காங்க. கால்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 பாலுக்கு 79 ரன், டுகேட்டி வந்து பாத்தீங்கன்னா 27 ரன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் குல்தீப் பால் அவுட் ஆயிடுறாங்க. அது தொடர்ந்து இந்த பாப்பு ஆப்பு அப்படின்னு இருக்கும்போது நாங்க வைக்கிறோம் ஆப் அப்படின்ற மாதிரி குல்தீப் யாதவ் அவரை 11 ரன் காலி பண்றாரு. அதை தொடர்ந்து ரூட் எடுத்து விட்டா அப்படி நம்ம ரவீந்திர ஜடேஜா 26 ரன்னுக்கு. பேரிஸ்டோ 100வது மேட்ச் எப்படி ஆளப்படுறீங்க, ஒரு 50க்கு மேல தாண்டமா? இல்லைங்க, அதை பாதி வச்சுக்கோ, 29 குல்தீப் பாலுக்கு நான் அவுட் ஆகிறேன் பாய் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன் எதுவும் எடுக்காமல் கேப்டனா இப்படியாங்க ஆடுறது அப்படின்ற மாதிரி குல்தீப் பாலுக்கு அவுட் ஆயிட்டாரு. என்னங்க எல்லாமே குல்தீப் விக்கெட்? ஆமாங்க, 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க குல்தீப். 5 விக்கெட் மட்டுமாங்க அப்ப அப்படின்ற மாதிரி. வேற என்னங்க பண்ணாரு? இருங்க, அஸ்வின் வந்து எப்படி ஆனாருன்னு கேட்க வந்தாங்க 100வது மேட்ச். அதுக்கப்புறம் இருக்கிற விக்கெட் ஃபுல்லா அஸ்வின் தாங்க எடுத்தா. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஃபோக்ஸை 24 ரன் காலி பண்ணிட்டா. அப்படி அதை தொடர்ந்து இந்த டாம் ஆட்லி 6 ரன் காலி பண்ணிட்டா. அப்படி மார்க் விட்டு ரன் எதுவும் எடுக்காம டக் அவுட் பண்ணி விட்டா. அப்படி அதை தொடர்ந்து ஆண்டர்சன் அவரையும் டக் அவுட் தான், வெறும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா ஷோயிப் பஷீர் மட்டும் ஒரு 11 ரன் அடிச்சா. அப்படி 4 விக்கெட் அஸ்வின், 5 விக்கெட் குல்தீப் யாதவ், 1 விக்கெட் ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லிட்டு 218 ரன்னுக்கு மொத்த விக்கெட்டையும் காலி பண்ணி விட்டாங்க இங்கிலாந்து. இன்னுங்க மஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் நீங்க சோழியை முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து யஷ்வாலும் ரோஹித் சர்மா வராங்கன்னா இப்போ எங்க ஆட்டத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் நான் உனக்கு செழிச்சவன் இல்லை, நீ எனக்கு செழிச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வாலாம் 58 பாலுக்கு 57 ரன் மனுஷன். ரோஹித் சர்மா ஒரு 83 பாலுக்கு 52 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வால் அவுட்டு 57 ரன்னுக்கு பஷீர் பாலில். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 பாலுக்கு 26 ரன் அடிக்கும்போது போகும்போதும் முதல் நாள் மேட்ச் முடிஞ்சது போங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் 83 ரன் அடிச்சா இந்தியா ட்ரையல் பையில் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே லீட் பை வந்துடும். நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இந்தியா. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.